ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறு ஜெபத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அப்பா தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்று இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, அந்த இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று நீங்க எனக்கு இந்த தகுதி நீங்க திரும்பவும் நீங்க எனக்கு கொடுத்த உடைய கிருபைக்காக கூடி நன்றி ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும்படியா ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தொடக்கத்திலிருந்து முடியும் வரை என் ஆவியானவர் தாமே முழுமையா என்னை ஆளுகை செய்ய வேண்டும்படியா அப்பா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா எங்கள் இதயத்துல பதிந்து உமக்கு உகந்த பிள்ளையா, உமக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அனைத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன்ப்பா. எங்கள் ஜீவனால நல்ல பிதாவே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம்ம பார்க்க போவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று பொறுமை. பொறுமையின் முக்கியத்துவத்தை தான் நாம இன்று பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுத்தரப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரத்துல நாம பொறுமை இல்லாத நாள்ல பல கிருபைகளை நாம இழந்து போகிறோம். அவசரப்படுறதுனால, அந்த பொறுமை இல்லாதனால ஆண்டவர் கொடுக்கிற அந்த பல கிருபைகளை நம்ம இழந்து போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஆதி பெற்றோர்களை நம்ம பாக்குறோம். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. ஏதோன் தோட்டத்துல எல்லா கனிகளையும் உண்ணலாம், ஆனா ஒரு மரத்துல உள்ள கனிகள் மட்டும் உண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அவங்க பொறுமையா அந்த இடத்துல ஒரு பொறுமையா கவனிச்சு ஒவ்வொரு மரத்துக்கனியா சாப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த வித தவற செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல 2 மரம் இருந்தது. ஒண்ணு நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரமும், இன்னொன்னு வாழ்வு தரும் மரமும் இருந்தது. வாழ்வுக்கு அழைத்து செல்லும் மரமும் அதனோட கனியும் அங்க இருந்தது. ஆனா அவங்க பொறுமையா சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மரத்தை சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. என்னோட இது அப்படிதான் நான் நினைச்சேன். சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருப்பாங்க. இதை சாப்பிட்ட உடனே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். எந்த ஒரு டெஸ்ட் பண்ணி நமக்கு இருக்காது, பாவம் இருந்திருக்காது, சாவு இருந்தது, எதுவுமே இருந்திருக்காது. எல்லாரும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க அவசரப்பட்டு அந்த சாத்தான் அவங்கள ரொம்ப இதா ஏமாத்திட்டு போயிட்டான். நல்லா இந்த இடத்துல நம்ம கவனிப்போம். கடவுள் ஒரு டெஸ்டா தான் இந்த இடத்துல வச்சிருக்காரு. நமக்கு அது கட்டளையா சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். அதே சமயம் ஒரு டெஸ்ட் மணியா தான் நமக்கு அந்த இடத்துல கொடுக்குறாரு ஆண்டவர். எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் ஒரு டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாரு, அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். பிதா வச்ச டெஸ்ட் அவங்களுக்கு அப்படிதான். அந்த இடத்துல விட்டுட்டாரு, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எல்லாமே நீங்க சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு குழுவும் கொடுத்துட்டாரு. அது கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பொறுமை இல்லாம மிஸ் பண்ணி அதை சாப்பிட்டுட்டாங்க. அந்த இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல நல்ல மரத்தின் கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், இதை சாப்பிட்டா இப்படி ஆகும்னு அவரு அந்த இதை சொல்லல. மெயினானது எதை செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் அவர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அந்த இடத்துல அது கேட்காம ஆண்டவருக்கு வார்த்தையை நம்பினாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம பொறுமை இல்லாம அந்த அந்த மரத்தை, அந்த நன்மை தீமை அறிவிக்கூடிய மரத்தை அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல பொறுமை இல்லாம போயிடுச்சு. இறை வார்த்தை இதே மாதிரிதான். இது போலதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தையை அறிக்கைகிறோம். 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் தொடர்ந்து நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நம்மளோட பிரச்சனைகள் சால்வ் ஆகல, நடக்கல, நிறைவேறல அப்படிங்கன்னா ஒரு டவுட் வந்துருது. உடனே நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது. அப்போ நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா நம்ம நம்பிக்கை செயல் வடிவம் வேணும்னா நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கை மட்டும் போதும் அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது. நமக்கு அந்த பொறுமை வேணும். அந்த விஷயம் நமக்கு நடக்கணும், நம்மளோட வாழ்வில நிறைவடையணும், நம்ம கிடைக்கணும்னா நம்ம பொறுமையா காத்திருக்கணும். சில காரியங்கள் உடனே நடக்கும், சிலது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் அந்த விஷயங்கள் நமக்கு சக்சஸா இருக்கும். ஆமேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில ஒரு தகப்பன், அந்த தகப்பன் 2 மகன்களுக்கு சொல்றாங்க, ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு, அந்த புதையல நீ எடுத்துரு, அங்க உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரிய பையனுக்கு சொல்றாங்க. பெரிய பையன் ஓடி போய் பாக்குறான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த பையன் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் டயர்ட் ஆகி சோர்ந்து போய் கிடைக்கலன்னு போட்டுட்டு வந்துடுறான். திரும்ப அதே அவங்க பையன் 2வது பையன் போய் பொறுமையா திரும்ப ஆழமா தோன்றான். இன்னும் தோண்டலான்னு அவன் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு இது பண்றான். அவனுக்கு அந்த புதையல் கிடைக்குது. அப்ப அந்த பையன் பொறுமை இல்லாம அவன் இழந்து போறான். இவனுக்கு பொறுமையா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த புதையல் கிடைக்குது. இப்படிதான் நம்ம 1 மாசம் 2 மாசம் ப்ரேயர் பண்றோம்.
அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது, உண்மையா இது நடக்குமா, நான் இந்த வார்த்தை அறிக்கை எடுக்கிறேனே, செய்வதை செய்வதை அவங்க சொன்னதெல்லாம் நம்ம செய்யறோமே, ஆனா உனக்கு நடக்கலையே. அப்ப நமக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. நம்பிக்கை நிறைவடைவதற்கு பொறுமை மிக மிக அவசியமா இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்பிக்கை முக்கியமோ அதே அளவுக்கு பொறுமையும் முக்கியம். ஆமென். நம்பிக்கையும் பொறுமையும் ட்வின்ஸ் பிரதர் மாதிரி, இரட்டை சகோதரர்கள். ஏன்னா ஒண்ணு இல்லாம ஒண்ணு கிடையாது. எப்போ நம்ம பொறுமையை இழக்கிறோமோ அப்ப நம்மளுடைய நம்பிக்கையை நாம இழக்கிறோம். பொறுமை இழந்து நம்ம பொறுத்ததும் போதும் பொங்கி எழுன்னு சொல்லி டப்புன்னு ஏதாவது வார்த்தை நெகட்டிவா பேசுறதோ இல்ல வேற மாதிரியாவது நம்ம பேசுறோமோ அந்த இடத்துல நம்ம பொறுமையும் போயிடுது, அந்த இடத்துல நமக்கு நம்பிக்கையும் போயிடுது. ஃபெய்த் என்ன சொல்லுதுன்னா இப்ப நடக்கும்னு சொல்லுது. நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா இப்ப இல்லைனாலும், அதாவது இன்னைக்கு நடக்கலனாலும் நான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி பொறுமை சொல்லுது. அப்ப ரெண்டுமே நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து நமக்காக அனைத்தையும் செய்து விட்டார். சில காரியங்கள் உடனே செஞ்சார், ஆன் த ஸ்பாட்லயே நடக்கும். இப்ப ஒருத்தவங்க தலைவலினா நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்றோம், அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்லயே உடனே சரியாகுது. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ப்ராப்ளம்லாம் நம்ம உடனே நடக்கலைன்னா டவுட் வருது. பவர்ஃபுல்லான மெசேஜ் கேட்போம், நல்ல துதிச்சு ஆராய்ச்சிருப்போம், நல்ல ஒரு இதுல இருந்திருப்போம், ஆனா அந்த இடத்துல வந்து சந்தேகம் வரும். இல்ல எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை தான் கொடுத்தாரு, எனக்கு தான் கொடுத்திருக்காரு, என்னப்ப எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு, நான் இனிமே அழமாட்டேன், புலம்ப மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், எப்படியும் என் லைஃப்ல நடந்துரும் அப்படின்னு ரொம்ப இதா இருப்போம் நம்ம. ஆனா அது நாட்கள் ஆக ஆக அது நம்மளோட லைஃப்ல அது சக்சஸ் ஆகலனோடதுமே உடனே வேற வேற மாதிரியான திங்கிங்லாம் போயிடும். ஒருவேளை வேற யாருக்கும் கொடுத்திருப்பாங்களோ, நம்ம தான் அது சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற ஒரு தாட்டு நமக்குள்ள அந்த நேரத்துல வரத்துக்கு சான்சஸ் வரும். பொறுமை பொறுமைனாலே நம்ம பிள்ளைங்களை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அவங்க ஆப்போசிட்டா செய்வாங்க. சரி, பிள்ளைங்க ஆண்டவர் தாமே பிள்ளைங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவான்ற சொன்ன வார்த்தையை நம்ம அறிக்கைட்டுட்டே இருக்கமே, ஆனா இன்னும் கற்றுக் கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல, இன்னும் அப்படியே தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வரும். இது எக்ஸாம்பிளுக்கு தானே நான் சொன்னேன். இந்த இடத்துல நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். நிறைய பேர் சொல்லும் போது பொறுமை இருக்கான்னு கேட்டானா பொறுமைலாம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல பொறுமை எந்த அளவுக்கு இருக்குங்கன்னு நம்ம சோதனையின் வழியாக வரும்போது பார்க்கும் போதுதான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையை நம்ம காத்துக்கொள்கிறோன்ட்டு. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8 - 14 வரை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சிஸ்டர். 1 சாமுவேல் 8வது அதிகாரம், சாரி 13வது அதிகாரம் 8 முதல் 14 வரை. அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல் எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க, அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறி போவதை கண்டேன், நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை, பெலிஸ்தியரும் மில்பாலில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர், நானோ இன்னும் ஆண்டவரின் தயையை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர், உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை, இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். அப்ப நம்ம இதுல பாக்குறோம், இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரு, சாமுவேல நீங்க பொறுமையா போங்க போ அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா சவுல் அந்த இடத்துல அவசரப்பட்டு அவர் போய் அங்க செஞ்சனால அந்த இடத்துல சவுல் என்ன சொல்லுவாரு, அறிவீனமாய்னா நம்ம டக்குன்னு சொல்றோம்ல, உனக்கு அறிவு இருக்கா, கொஞ்சமா யோசிக்கிறியா, நான் வரலங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல அவர் அவசரப்பட்டு அவர் அந்த இதை அவரு உடனே செஞ்சிடறாரு. அந்த இடத்துல சாமுவேல் வந்து கண்டிக்கிறாரு, இதை நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்ட்டுன்னு. அதே போலதான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துப்போம். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 40 நாள் அவர் பாஸ்டிங் இருந்துட்டு அவர் வராரு. பாஸ்டிங் இருந்துட்டு அவர் வரும்போது நல்ல பசியோட தான் அவர் வராரு. அந்த இடத்துல நல்ல பசி இருந்திருக்கும் கண்டிப்பா. 40 நாள் உண்ணாம குடிக்காம எதுவும் பண்ணாம 40 நாள் அவரு பாஸ்டிங் இருந்துட்டு அவர் வரும்போது அந்த இடத்துல 3 டைம் வந்து சாத்தான் வந்து அவரை சோதிக்கிறான். அப்ப ஆண்டவர் ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா தான் அவர் செய்யறாரு. அவர் அந்த இடத்துல அவர் அவசரப்படல.
தந்தையானவர் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை ஒவ்வொன்றா ஸ்டெப்பா கரெக்டா அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு யாக்கோபு ஏசா கூட எடுத்துக்கலாம். ஏசா வந்து பசியோட வரும்போது என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவருடைய முதல் தலைமகனுக்குரிய உரிமையை வந்து விட்டு கொடுத்துறாரு. அதுவே அவருக்கு பெரிய மைனஸ் ஆயிருது. ஏன்னா அந்த இடத்துல பொறுமை இல்லை. சாப்பாடு எப்படியும் கிடைச்சிதான் ஆகும். ஆனா அந்த இடத்துல அந்த பொறுமை இல்லாம அவருடைய அந்த முதல் தலைமகனுக்கு உரிமையை எடுத்து கொடுக்கறதுனால அடுத்தடுத்தான ஆசீர்வாதங்கள்லாம் அவருக்கு குறையுது. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அது எந்த இடத்துலயும் அவர் அவசரப்படல. சாத்தான் வந்து இத்தனைக்கு நேராவே வந்து சோதிச்சான். இதே இந்த சாப்பாடை வச்சுதான் கொடுத்தான். ஏன்னா அவர் பாஸ்டிங்ல வராருன்னு தெரிஞ்சு அந்த சாப்பாடை வச்சுதான் அவன் சோதிக்கிறான். இந்த அப்பத்தை கல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சாத்தானை அடிச்சு வெளியே துரத்துறாரு. வார்த்தையை சொல்லி சொல்லி அவனை வெளியில துரத்துறாரு. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1:3-4. நான் வாசிக்கிறேன் சிஸ்டர். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அப்ப இங்க வந்து தமிழ்ல பொறுமைக்கு மன உறுதின்னு அர்த்தம். மன உறுதி நமக்கு வேணும்னா பொறுமை ரொம்ப வேணும். பொறுமை தான் நமக்கு. நம்மளுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் போது, ஒருத்தருடைய நம்பிக்கை எப்படி சோதிக்கப்படுதுன்னா பல வகையான சோதனையின் வழியாகவும் துன்பங்களின் வழியாக தான் சோதிக்கப்படுது. அப்படியே அந்த யாக்கோபு 1:1 அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். ஆமென். அப்ப இந்த நம்பிக்கை நம்ம நம்பிக்கை வந்து சோதிக்கப்படுகிற போதுதான் பொறுமை உண்டாகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இந்த பொறுமை தான் ஆக்ஷன்ல நமக்கு காமிக்குது. ஆக்ஷன் நமக்கு கரெக்டா கொண்டு வர முடியும். பொறுமை இல்லைன்னா நமக்கு ஆக்ஷன்ல கொண்டு வர முடியாது. பொறுமை இல்லைன்னா ஆக்ஷன் அது தப்பா தான் போயிடும். நம்பிக்கை இருந்தா கூட பொறுமை இல்லைன்னா நமக்கு ஆக்ஷன் தப்பா போயிடும். நிறைய நேரத்துல நம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்றோம், பட் ஆக்ஷன்ல பயம், தடுமாற்றம், குழப்பம், சந்தேகம் இது எல்லாமே நம்மளை வந்து அந்த இடத்துல ஒரு ஷேக் ஆகி நம்மளோட மனநிலையை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகுது. பொறுமை என்றால் என்ன? இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம பார்ப்போம். பொறுமைனா மாறாமலும் நிறுத்தாமலும் ஒரே மனநிலையோடு சூழ்நிலைகளை பார்க்காமல் மக்களின் பேச்சை பொருட்படுத்தாமல் நம்பிக்கையோடு செயல்படுகிறதே பொறுமை. ஆமென். மாறாமலும் நிறுத்தாமலும் ஒரே மனநிலையோடு சூழ்நிலைகளை பார்க்காமல் மக்களின் பேச்சை பொருட்படுத்தாமல் நம்பிக்கையோடு செயல்படுகிறதே பொறுமை. பைபிள் வேர்ஸ் இது ஃபாத்திமா? பைபிள் வேர்ட்ஸ் வரும்பா, பின்னாடி சொல்றேன்ப்பா. அப்படியா? ஓகே ஓகே. ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர். மாறாமலும், இது சகோதரர் சொல்லியிருப்பாங்க, எழுதிக்கோங்க, இது ரொம்ப கவனம்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த இடத்துல இந்த பாயிண்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். மாறாமலும் எழுதிக்கோங்க சிஸ்டர். மாறாமலும் நிறுத்தாமலும் ஒரே மனநிலையோடு சூழ்நிலைகளை பார்க்காமல் மக்களின் பேச்சை பொருள்படுத்தாமல் நம்பிக்கையோடு செயல்படுகிறதே பொறுமை. அதாவது நம்ம பொறுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இறைவார்த்தையின் அடிப்படையில் நமக்கு ஆண்டவர் இங்க சொல்கிறார். நிறுத்தாமலுங்கிறது, நம்ம ஒரு வார்த்தையை அறிக்கையிட்டோம்னா அதை ஸ்டாப் பண்ணாம நம்ம போகிறது தான் அந்த நிறுத்தாமல்ங்கிறது. ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் நான் பண்ணினேன், அது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ண கண்டினியூஸா நம்ம சொல்லணும். வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, வார்த்தையை நம்ம ஸ்டாப் பண்ணாம சொல்லணும். அதே போல மாறாமலுங்கிறது என்னன்னா, மாறக்கூடாது. நம்ம இதுல இந்த வார்த்தை சொன்னா இது சரியாகுதா இல்லையான்னு அந்த இடத்துல நமக்கு டவுட்டும் வரக்கூடாது. இல்ல இதுக்கு இந்த பிரச்சனைக்கு போல நான் இந்த வார்த்தை சொல்லலாமா? தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உன் தேவையில நேர்த்தி செய்வான்னு சொல்றாங்களே, இப்ப ஒப்பற்ற செல்வம்னா வெறும் கடன் பிரச்சனைக்கு மட்டும்தானே, இப்ப இதுக்கெல்லாம் கிடையாது, என்னோட இந்த காரியத்துக்கு நான் சொல்லலாமா அப்படின்ற அந்த டவுட் அந்த இடத்துல வரக்கூடாது. இல்லைன்னா அந்த இறைவார்த்தை அறிக்கையிட்டா மட்டும் போதுமா அப்படின்ற அந்த சந்தேகமும் வரக்கூடாது. நான் ஜெபமாலை சொல்லலாமா, ஜெபமாலை தடவை சொன்னா போதுமா, இல்ல இன்னும் ஒரு சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க, நான் இந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணேன், அங்க போய் பண்ணேன்னு பல விதமான இடங்களுக்கு மாதிரி போறதா மாறாமலும் அப்படிங்கிறது.
அப்படி கிடையாது. நாம ஒரே மனநிலையோடு பொறுமையோடு அறிக்கையிடணும். ஒரு வார்த்தையை நாம சொல்லும் போது அது விசுவாசம் இருக்கணும், நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா அந்த ஒரே மனநிலைனா பொறுமையோட அறிக்கையிட்டு காத்திருக்கணும். சில நபர் கூட மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சந்தேகம் வரும் அவங்களுக்கு, நான் சொன்ன வார்த்தை கரெக்டு தானே, இது எனக்கு தான் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதே ஒன்றேன்னு சொல்லி சாதாரண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம், மற்ற இடங்கள்லாம் பாக்குறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த டயலாக் ஒன்று வரும், மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்றே, நாங்கள் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம் 2 இயர்ஸுக்கு, இங்க வந்து ஃபர்னிச்சரோ திங்ஸ் தான் வாங்குங்கன்னு. அதை நாம நம்பி போய் வாங்குறோம். நம்ம டிவியோ இல்ல ஏசியோ இல்ல ஃப்ரிட்ஜோ ஏதாவது நம்ம 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு போய் நம்பி வாங்கி அந்த வார்த்தையை நம்பி போறோம். ஆனா நம்மளோட வார்த்தை நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒளிந்து போகான்னு சொல்லுது. எஸ்ஐயா 55:10-11 எடுத்து வாசிப்போமா சிஸ்டர்? நான் இன்னைக்கு பிரிண்ட் எடுக்கல, அதனால உங்களை வாசிக்கிற மாதிரி. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. ஆமென். 11 சிஸ்டர். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆமென். பிரைஸ் லார்ட். வார்த்தை சொல்லுது, நான் அனுப்புற வார்த்தை வெற்றிகரமா திரும்பி வராதுன்னு. எதற்காக ஆண்டவர் சொல்றாரு? வார்த்தைனா யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சொன்னா அங்க திரும்ப வராது வார்த்தை. அதே போல நம்ம எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்ச வார்த்தை எபிரேயர் 12:4 நமக்கு 4:12 ஆண்டவருடைய வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய ரெண்டு வாளினாலும் கூர்மையானது என்று. அப்ப அந்த வார்த்தை வந்து பவர்ஃபுல்லான வார்த்தை தான். நம்ம தான் பொறுமை இல்லாம அந்த வார்த்தையை நம்பிக்கை இல்லாம விட்டுறோம். இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினாலும் கூர்மையானதுன்னா இப்படி இரு பக்கம்னா எப்படி? நான் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை படிக்கும் போது அப்படிதான் தியானிச்சேன். 2 பக்கங்கும் போது அது எப்படி? வாளுங்கிறது ஒரு பக்கம் கைப்படி இருக்கும், ஒரு பக்கம் வாளு கூர்மையா இருக்கும். ஆனா இது வந்து இரு பக்கமும் வாளினால் கூர்மையானதுன்னு இருக்குன்னா அப்ப 2 பக்கமுமே கூர்மையா இருக்கு. அந்த வாள் வந்து எப்படின்னா என்னையும், அதாவது அறிக்கையிடுறேன்னா எந்த பிரச்சனைக்காக, என்ன ஒரு கருத்துக்காக, என்ன ஒரு தேவைக்காக, எதுக்காக அந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிறனோ அது என்னையும் சரி பண்ணுது, என்னோட ஆன்மாவையும் சரி பண்ணுது, எனக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரச்சனையும் சரி பண்ணுது. அப்ப அந்த வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தைன்னு மட்டும் இல்ல, 2 பக்கமும் அது சரியாக, அதுதான் அந்த இருபுறமும் உள்ள வாளினால் இது அப்படிங்கறது, நம்ம கூர்மையான வாள் அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அப்ப அந்த வார்த்தை வந்து 2 பேருமே அது சரி பண்ணுது. என்னோட ஆன்மாவை சரி பண்ணுது, எனக்கு எதிராக வருகின்ற பிரச்சனையும் சரி பண்ணுது. இதை நம்ம ஆழமா இறுக்கமா பிடிச்சு கொண்டு போனாலே நம்ம அந்த இடத்துல நமக்கு மாற மாட்டோம். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, இறை வார்த்தை தெளிவா சொல்லப்படுது, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாது, வானமும் பூமி ஒளிந்து போகாதுன்னு. இப்ப படிச்ச இந்த எஸ்ஐயா 55 பாக்குறோம். அந்த வார்த்தை வந்து பின்னிட்டு திரும்ப வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, உயிருள்ள வார்த்தை இரு பக்கம் என்னுடைய பிரச்சனையும் என்னையும் சரி பண்ணுது. அந்த வார்த்தையை அறிக்கையிட நான் இன்னும் எப்படி இருக்கணும், நான் இன்னும் எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி நம்பிக்கையா இருக்கணும், ஆண்டவரோட மனநிலையோட நான் இன்னும் எப்படி இருக்கணும் அப்படின்னு அது என்னையும் சரி பண்ணுது, எனக்கு எதிராக இருக்கின்ற பிரச்சனையும் சரி பண்ணுது. ஆமென். நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க இறை வார்த்தைக்கு, நமக்கு சகோதரர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இறை வார்த்தைக்கு பிரச்சனை இல்லாத ஏதாவது இருக்கா அப்படின்னு. இறை வார்த்தை சொல்லி நமக்கு பிரச்சனை தீர்க்க முடியாத ஏதாவது இருக்கான்னு இல்ல. அப்படின்னா இயேசு கிறிஸ்துனால பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம். இறை வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து தான் இறை வார்த்தை, இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துனால தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. ஆமென். இத நம்ம நம்பினாலே போதும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு டைமும் விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடணும். நாம நம்பினால் இறை வார்த்தையினால எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு கொடுக்க முடியும். 1 நம்பிக்கை, இன்னொன்னு பொறுமை, 3 காத்திருப்பு மிக மிக அவசியம். நம்ம நம்பிக்கை இருக்கு, நான் வார்த்தை அறிக்கையிடன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷேக் ஆயிடக்கூடாது. பொறுமை இன்னும் மிக மிக நமக்கு முக்கிய அவசியம். பொறுமையும் காத்திருப்போம். இப்போ நாம நிறைய கிருபைகளை இழந்திருப்போம்னா காத்திருப்பு இல்லாதனாலதான். ஃபெய்த் என்ன சொல்லுது? மாறாமலும் நிறுத்தாமலும் ஒரே மனநிலையோடு இருன்னு சொல்லுது. விசுவாசம் ஃபெய்த்துக்கு நமக்கு, ஆனா பொறுமை இல்லை. ஃபெய்த் இருக்கு, ஆனா பொறுமை இல்லை.
அதாவது நம்ம முதல்ல அந்த வார்த்தை எவ்வளவு ஆசையா, எவ்வளவு பவரா, எவ்வளவு விசுவாசத்தோட நம்ம வாங்கி அறிக்கையிடுறோமோ, அதே போல 6 மாசம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் அதே ஒரே மனநிலை நமக்கு இருக்கணும். அதுதான் அந்த ஒரே மனநிலைங்கிறது. பொறுமையோடு அந்த ஒரே மனநிலையோடு நம்ம அந்த வார்த்தைய கண்டினியூஸா நம்ம அறிக்கையிடணும். அதுதான் அந்த ஒரே மனநிலைங்கிறது. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அது மாறும், டவுட் ஆகும், மாறக்கூடாது. அதுதான் பொறுமைன்னு இங்க ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்றாரு. ஆமா தானே? நம்ம பொறுமையா தொடர்ந்து நம்ம அந்த வார்த்தையை நம்ம அறிக்கிடணும். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை சரியா இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மக்களின் பேச்சுக்கள் பலவிதமான வார்த்தைகள் சொன்னாலும், காலங்கள் தாமதம் ஆனாலும் நம்மளுடைய மனநிலை ஒரே மனநிலையோட இருக்கணும். ஆமே. இப்ப ஒரு குழந்தை வரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜாப் கிடைக்கலனாலும் சரி, அந்த இடத்துல மக்கள் ஒரு மாதிரி தவறான பேசுவாங்க. இன்னும் வேலைக்கு போகல, என்ன ஜாப் கிடைக்கல, ஒரு பையன் ஒரு டிகிரி முடிச்ச உடனே அவன் வேலைக்கு போகல, அவனுக்கு சரியானது கிடைக்கலாலும் தேவையில்லாத வார்த்தைகள் வரும். அதே மாதிரி இப்ப ஒரு சில கணவன்களா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்காக அறிக்கையிடுற வார்த்தை, இன்னும் நான் பண்ணிட்டு தானே இருந்தேன், ஆனா இன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி எல்லாம் தெரியுது அப்படின்னு அந்த மாதிரி டவுட் வரும். அந்த மாதிரிலாம் டவுட் வராம ஆண்டோட நம்ம அறிக்கையிடணும். இப்ப இயேசு கிறிஸ்து, அப்ப அவரை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்துல ஆண்டவர் நிறைய அதிசய அற்புதம் பண்ணியிருக்கிறார். நம்ம பைபிள பாக்குறோம், இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் பண்ண அதிசய அற்புதங்கள் பைபிள இன்னும் போறதுக்கு கூட இடம் கொள்ளாது அப்படிங்கிற கூட நம்ம வாசிச்சிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம லாசர் எடுத்துக்கலாம். அவரு நிறைய அதிசய அற்புதம் பண்ண இடத்துல எங்கேயாவது அவசரப்பட்டு போனாரா? இந்த இடத்துல இதை செய்யணும், அதை செய்யணும், சீக்கிரம் இங்க பண்ணணும், இந்த குருடருக்கு இதை சரி பண்ணணும், முடக்க மாதங்களை பண்ணணும், எங்கேயாவது அவசரம்? எங்கேயுமே அவசரம் பண்ணல. ஸ்டெப் ஸ்டெப்பா ரொம்ப பொறுமையா நிதானமா பிதாவான திட்டத்தை அழகா ரொம்ப அருமையா நிதானமா பண்ணாரு, பொறுமையா செஞ்சாரு. உதாரணத்துக்கு நம்ம லாசர் எடுத்துக்கலாம். லாசர் இருந்தது கூட 4 நாள் கழிச்சு ரொம்ப கேஷுவலா பொறுமையா தான் வராரு ஏசப்பா அந்த இடத்துல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டோட பிதாவோட மாட்சிமை அங்க விளங்க போகுதுன்னு தெரியும், அவர் இறந்து போறாருன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சு அவர் ரொம்ப பொறுமையா நிதானமா வராரு. வரும்போது கூட அந்த வார்த்தை நம்ம எடுத்து வாசிச்சா கூட நமக்கு தெரியும், ஊருக்கு 3 கிலோமீட்டர் வெளியிலே தான் இருக்காரு. நேரா டைரக்டா கல்ற எங்க இருக்கு காமிங்க, அவர் உயிர் தரப்போற அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அந்த இடத்துல கூட ஆண்டவர் பொறுமையா 3 கிலோமீட்டருக்கு ஊருக்கு அப்போ தள்ளியே தான் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மார்த்தாள் வராங்க. மார்த்தாள் நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கறாங்க. அப்புறம் மரியாள் வராங்க, அவங்களையும் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் கல்றைக்கு போய் பொறுமையா செய்யறாரு. இப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் பொறுமையா ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து செய்யறாரு. பிரைஸ் லார்ட். இந்த இடத்துல அப்படியே நம்ம மோசே, பழைய ஏற்பாடுல நம்ம மோசையை பார்க்கலாம். மோசே எகிப்து நாட்டுல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வராரு. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் அவங்களை நெருக்கடியான போதுல ஒவ்வொரு இடத்துல அவர் ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அவங்களுக்காக பரிந்து பேசினாரு. அவங்களால இந்த இணைச்சட்ட நூல்ல அந்த இறைச்சட்ட நூல்ல கூட என்னோட பேரு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள யாரையும் தண்டிச்சிடாதீங்கன்னு அவங்களுக்காக பரிந்து அந்த அளவுக்கு மோசே பேசுவாரு. பேசினவரு அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஜனங்கள் அந்த தண்ணி கிடைக்கலன்ற ஒரு அந்த இதில் அவரை நெருக்கடியான அந்த சூழ்நிலையில அவர் கோபத்துல அந்த இடத்துல தன்னை மறிந்து ஆண்டவர் அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் 2 தடவை அடிச்சிருப்பாரு. அவர் அடிச்சதுனால அந்த இடத்துல என்ன ஆச்சு, கானான் தேசத்துக்கு அவரால் போக முடியாம போச்சு. இத்தனை வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் கடந்து வந்தாரு. அந்த ஒரு விஷயத்தினால அந்த கானான் தேசத்துக்கு மோசையால போக முடியாம போச்சு. ஏன்? அந்த இடத்துல பொறுமை இல்லை. பொறுமை எப்படி போச்சு? ஜனங்கள் நம்ம அவரையும் சொல்ல முடியாது. அந்த ஜனங்கள் அந்த அளவுக்கு எங்களை கூட்டிட்டு ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவர் சொல்லும் போது, அவரை கடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் அவரை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இது டீப்பா போகலாம். ஒவ்வொரு டைமும் அவங்களை நெருக்கடிச்சிட்டு, நாங்க அங்கேயாவது இருந்திருப்போம், எங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சது, எங்களுக்கு நல்ல நான்வெஜ் கிடைச்சது, இங்க எதுவுமே கிடைக்கல, ஒவ்வொன்றுக்கும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி அந்த தண்ணிக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ஆண்டவர் கடலை கடக்க வச்சாரு, இதை செஞ்சாரு. அப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு இவரு கோவப்பட்டு அந்த ஆண்டவர் வார்த்தையா சொன்னதை கவனிக்காம கோபத்தினால அதை அடிச்சதுனால அவர் அந்த இடத்துல கானான் தேசத்துக்கு போக முடியாம போச்சு. தூரத்துல இருந்து ஆண்டவர் காமிக்கிறாரு. பிரைஸ் லார்ட். இந்த மாதிரிதான் நாமளும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கோபத்தினாலையும் அவசரத்தினாலையும் நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் போகாது. ஆமென். இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான் ஆண்டவர் பாருங்களேன். இப்ப இந்த மோசையும் பாருங்க, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட உயிர் போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மக்களால் கொலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் பாவமே செய்யல. அவருக்கு சாவுங்கிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு நமக்காக தான் அவர் மரிச்சாரு, நமக்காக தான் பண்ணாரு. பாவம் செய்யறவங்களுக்கு தான் அது சாவு. பாவம் செய்யாதவங்களுக்கு பாவம் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஜீசஸ் அந்த இடத்துல துண்டு துண்டா வெட்டி போட்டிருந்தா கூட அவர் இறந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பாவமே செய்யலைங்கிறது தான் உண்மை. பிரைஸ் எல்லாம்.
அவரா பார்த்து இயேசு கிறிஸ்துவா பார்த்து என் உயிரை ஒப்பு கொடுக்கிறேன்னு பிதாவானாட்ட பொறுமையா எல்லாமே எல்லா விஷயத்திலும் அவர் பொறுமையா செஞ்சு கடந்து வந்ததுக்கு அப்புறம் பிதாவானாட்ட டிக்ளேர் பண்றாரு. அப்பதான் அவர் என் உயிரை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. பிதாவுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருந்து என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா அப்படின்னு அவரு இரு கரங்களை விரிச்சு பேசாம இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்னு சொல்லி தந்தையை என் ஆவியும் இடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவர் ஒப்படைக்கிறார். அது போலதான் நாம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பொறுமையா நம்ம கடக்கணும். நம்மள இது மாதிரி இருக்க முடியுமா? எல்லா சூழ்நிலையும் நம்ம இது மாதிரி இருக்க முடியுமா? பொறுமை துன்பத்துலதான் சோதிக்கப்படுகிறது. நிறைய நேரத்துல அவசரப்படுறோம். எப்ப இந்த பிரச்சனை முடியுதோ தெரியலையே, எப்ப இந்த ப்ராப்ளம் போகுமோ தெரியலையே அப்படின்னு நமக்கு மைண்ட் தாட்டு வரும். ஆனா அப்படி வரக்கூடாது. எப்போதும் பிரச்சனை போகணும், நம்ம ஜெபிக்கவும் கூடாது. பிரச்சனை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிரச்சனை எப்படி மேற்கொள்ள கிருபையை கொடுங்க, அப்பதான் நம்ம கேட்கணுமே தவிர பிரச்சனை சரியாகணும், பிரச்சனை சீக்கிரம் போகணும், இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் தான் நம்ம கேட்கணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்பிக்கையும் வேணும். நமக்கு இந்த பிரச்சனை வரலன்னா அடுத்த பிரச்சனை வரும். அடுத்த பிரச்சனை நம்ம எப்படி சமாளிக்க முடியும்? நம்பிக்கை மட்டும் இருக்க முடியாது தானே. அப்ப அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான கிருபையை கேட்டாதான் நம்ம எத்தனை பிரச்சனை எப்படியாப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்திருந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும். நிறைய பேர் நிறைய நேரத்துல இது வேணும், அது வேணும், இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த பிரச்சனை வேணாம், எசப்பா எனக்கு வேற பிரச்சனைனாலும் சரி பண்ணிடுவேன், இது என்னால சரியே பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு அந்த வார்த்தையை சொல்லியே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கோம். ஆனா நம்ம அப்படி ஜெபிக்காம மேற்கொள்ள கிருபையை கொடுங்கப்பா தான் நம்ம கேட்கணும். நான் என்ன பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் அந்த சூழ்நிலை, நான் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்டு அப்படின்ற வார்த்தை எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். ஒண்ணு மைண்ட்ல நமக்கு டெவில் போட்டுட்டு இருப்பான். அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்குண்டான கிருபையை கொடுங்கப்பா நம்ம கேட்கணும். ஆமே. பிரச்சனையை மேற்கொள்ளும் போதுதான் நமக்கு மன உறுதி அடைகிறோம். நமக்கு விசுவாசம் கரெக்டா இருக்கணும்னா நமக்கு அந்த மன உறுதி நமக்கு வேணும். பிரச்சனை இல்லைன்னா அப்ப நம்ம ஃபெய்த் ஒழுங்கா இருக்காது. ஃபெய்த் போகுதுன்னா பிரச்சனை வர்றதுன்னா அந்த இடத்துலதான் நமக்கு முழுசா தெரியுது. உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவரை நன்றியை சொல்லி பாடி துதிச்சு நம்ம போயிடலாம். ஆனா அந்த பிரச்சனை வரும்போது ஒரு துன்ப காலத்துல வேதனை காலத்துல நம்ம அதே மாதிரி பாட முடியுமா, அதே மாதிரி துதிக்க முடியும்னா முடியாது. உதடு மட்டும் தான் போகும், உள்ள நமக்கு வராது. அந்த டிராபர்நாக்கல் பிரேயர்ல கூட நம்ம அந்த முற்றத்திலே தான் நம்ம நிற்போம். நான் அப்படிதான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சோர்வுனா அங்கேயே தான் நிக்க முடியும், உள்ள என்ட்ராகி போக முடியாது. உதடு மட்டும்தான் துடிக்குமே தவிர அந்த ஆன்மாவோட நான் ஆண்டவருக்கு சொல்லி முழுசா நன்றி சொல்ல முடியாது. அதே சமயம் நம்ம ஆண்டவரை தேடும் போதும் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஆண்டவரை ஒத்தி நம்ம நிக்கிறோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலதான் நிற்போம். அது வரைக்கும் நமக்கு ஆண்டவரோட அருமை என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நிற்போம். அப்ப நம்ம அந்த துன்பத்தின் வழியாக நம்ம போக 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 போகதான் இன்னும் ஆழமா தெரியும் நம்ம சரியில்லைதான், நம்ம இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு, நம்ம மேற்கொள்ளதான் நமக்கு தெரியல அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வரும். ஆனா நிறைய பேர் அந்த இடத்துல துன்பம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடி ஓடும் போதுதான் நமக்கு அந்த இடத்துல சரியான ஒரு இதுல நாம நிக்கிறோம் அப்படிங்கறத ஆண்டவர் உணர்த்துவாரு. துன்பம் வந்தது என் நன்மைக்கே என்று தாவீது சொன்னது போல அப்ப நாம சுயத்துக்கு மறிக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில கல்வாரியில நாம போய் சேரணும்னா நம்ம சுய விருப்பத்தை, சுய எண்ணங்களை அனைத்தையும் நம்ம சிலுவையில அடிச்சுட்டு என்னோட விருப்பம் இல்லப்பா, எல்லாம் உங்க விருப்பம் தான்ப்பா அப்படின்னு முழுமையா நம்மள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ போல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம கல்வாரி முழுமையா நம்மள அடிக்கணும். சுயத்துக்கு மறிச்சு நம்ம இயேசுவுக்காக வாழணுங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல காமிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா துன்பம் தேவைப்படுது. துன்பம் வந்தாதான் நம்ம உண்மையாவே நமக்கு தெரியும், உண்மையாவே நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு போறோம் அப்படிங்கறது தெரியும். சரியா ஜெபம் பண்ணலனாலும், பிரேயர் பண்ண முடியலனாலும், ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது அந்த துன்பத்தின் வழியாக ஒரே மனநிலையோடு பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரே மனநிலைமையோடு பொறுமையா இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து போகும்போதுதான் கல்வாரி மலையில நம்ம போய் சேர முடியும். எந்த ஒரு டெஸ்ட்டுமே இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா ஈஸியா போயிட முடியுமா? முடியாது தானே. ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து செகண்ட், தேர்டு, 9, 10 வந்ததுக்கு அப்புறம்
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். +2ங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்ம போடுவோம், டியூஷன் போடுவோம், இங்க போடுவோம், அங்க போடுவோம், நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுப்பான். நம்ம உலகப்பூர்வமான வாழ்க்கைக்கு அதுக்கே அப்படி தேவைப்படுதுன்னா, அப்ப ஆன்மீக வாழ்க்கைக்கு வரும்போது ஈஸியா கொண்டு போய் டக்குன்னு நாங்க வச்சிட மாட்டாரு ஆண்டவர். ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி நமக்கு வரதான் செய்யும். இந்த இடத்துல நம்ம அன்னை மரியாதை கூட எடுக்கலாம். அவங்க கண் முன்பாகவே ஆண்டவர் நொறுக்க போறாரு, அழட்டிக்க போறாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க வாய் திறக்காம பொறுமையா தாழ்ச்சியா பணிவோடு அவ்வளவு இதா இருந்தாங்க. அதே போலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம அடுத்த லெவல்ல போறதுக்கு தான் அந்த பிரச்சனை. அப்ப நம்ம அடுத்த லெவல்ல போறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அது சரி பண்றாரு. அப்ப அதுக்கு தகுந்த ஒரு சக்தியை கொடுங்கப்பா, அதுக்கு தகுந்த கிருபையை கொடுங்கப்பான்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்தடுத்து ப்ராப்ளம் வருது, அடுத்தடுத்து பிரச்சனை வருது, நம்ம முணுமுணுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தாண்டி அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறோமோ, சோதனை வழியாக மேற்கொள்ளுமோ, அந்த பொறுமையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. பிரச்சனை இல்லைன்னா பொறுமை நமக்கு வராது. அந்த பிரச்சனை இந்த இடத்துல நீ எப்படி கடந்து போவ, இந்த இடத்துல நீ எப்படி பொறுமையை நீ காத்துக்கொள்வேன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொருவருக்கும். பிரச்சனை மத்தியில் சோதனைக்கு மத்தியில் ஆண்டவர் பொறுமையை நமக்கு கற்றுத் தருவார். சோதனை வரும்போது மன உறுதியோடு இருக்கணும். ஆமென். நமக்கு மன உறுதி வேணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்பிக்கை பிரச்சனை வழியாக சோதிக்கப்படும் போது நம்முடைய பொறுமையின் வழியாக செயல் வடிவத்துல அதை காமிக்கணும். அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னது. செயல் வடிவத்துல நம்ம காமிக்கணும். நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதை விட பொறுமையாக நம்முடைய செயல் வடிவத்தில் நம்ம காமிக்கணும். நம்பிக்கை சோதிக்கப்படும் போது பொறுமையா வருது. இந்த பொறுமை இழக்கும் போதுதான் நம்ம செயல் நிறைவாக இருக்கும். அப்பதான் கடவுள் முன் நம்ம செயல் கரெக்டா இருக்கும். அதனால சோதனை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். நம்ம பைபிள்ல யோசேப்பு எடுக்கலாம். யோசேப்பு அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யோசேப்போட கதைகள் எந்த அளவுக்கு இதா போனுச்சு. அவரு ஆனா அவங்க சகோதரர்களே இது பண்ணாங்க. ஆனா அவர் பொறுமையாதான் ஒவ்வொன்னா பண்ணாரு, பொறுமையாதான் இருந்தாரு. அந்த லேடி கூட அவரை அபாண்டமா அவங்க மேல பழி சுமத்தி பண்ணாங்க, அப்பயும் அவரு பொறுமையாதான் இருந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைபிள்ல நிறைய பேர் எடுக்கலாம். ஆபிரகாம் எடுக்கலாம். ஆபிரகாமுக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு, பொறுமையும் இருந்துச்சு. 75 வயசுல அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் 25 வருஷம் வெயிட் பண்ணாரு. 25 வருஷம் வெயிட் பண்ணி அவரு அந்த குழந்தை அவர் கேட்டது ஒண்ணுதான், குழந்தை வர மட்டும் தான் கேட்டாரு. ஆனா 25 வருஷம் அவரு பொறுமையா இருந்தாரு. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12:6. ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. சோ ஆசீர்வாதத்தை முழுமையா பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை மிக மிக அவசியம். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12:6. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் சாரி, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். 6:12. எபிரேயர் 6:12. நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களை போல் வாழுங்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். அப்ப நம்ம இறைவார்த்தை தெளிவா சொல்லுது. அப்ப பிரச்சனை வரும்போது நம்ம முகத்தை வாட்டாம பொறுமையா நம்ம செய்யணும் அப்படிங்கறதுதான் இங்க ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை முறையா சொல்றாங்க. அதே மாதிரி லூக்கா 8:15 நல்ல நிலம், நல்ல நிலத்துல அதை எடுத்து வாசிப்போமா சிஸ்டர்? லூக்கா 8:15. உறுதியான நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நிறைய நிறைய நேரத்துல சோதனைகள் பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறது நம்மளே ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. சோதனை இல்லாம கிடையாது, சோதனை இருக்கும். அந்த சோதனை நம்ம மேற்கொண்டு துன்பம் வந்தாதான் நமக்கு தெரியும் நாம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கோம். நான் பொறுமையா தான் இருக்கிறேன், ஆனா என்னோட செயல்ல எனக்கு இருக்குதாங்கிறது நம்ம அந்த பிரச்சனை அந்த துன்பம் வரும்போதுதான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு போராட்டமும் நம்பிக்கைக்கு எதிரான போராட்டம் தான். அப்ப நாம நம்பிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும்னா என்ன வேணும்னா பொறுமை இருக்கணும். நமக்கு அந்த பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையும் பொறுமையும் உடன்பிறப்பு. நம்பிக்கையை மாறாம ஒரே சீரான மனநிலையோடு
போராட முடிஞ்சாதான் நிச்சயமா நமக்கு வெற்றி உண்டு. இன்னைக்கு நம்ம துதி ஆராதனை பாடின பாட்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டுன்னா நம்ம நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு ரொம்ப மிக மிக அவசியம். உறுதியா அந்த நல்ல நிலம் இப்ப நம்ம வாசிச்சோம்ல, நல்ல நிலத்தை மன உறுதின்றதுதான் பொறுமை இங்க பார்த்தோம் நம்ம. அப்ப பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று. நம்பிக்கையும் முக்கியம், பொறுமையும் செயல் வடிவத்துல நம்ம பெற முடியும். பொறுமை மிக மிக அவசியம் என்று இந்த ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.